ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கே எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே நான் மார்னிங் 5:30க்கு எழுந்திரிச்சிருப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி தான் எழுந்திரிச்சிருக்கேன். இனிமேல் இதே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். விளக்கு ஏற்றிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் எழுந்திரிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு 10 o'clock எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்குது. என் பையன் அம்மா கிட்ட தூங்குறான். அதனால் நான் மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜையை முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வெயிலில் நம்மளுக்கு வேலையே செய்ய முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்படி மார்னிங்கில் பீஸ்ஃபுல்லாக வேலையை முடிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். கருவாட்டு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன். காலையிலே ஒரு பக்தி மோடில் டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேலையெல்லாம் 10 மணிக்கு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா தான் போயிட்டுருக்கு. வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் தோல் சீவி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குக்கிங்கை ஆரம்பிக்கலாம். கருவாடு குழம்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே செய்கிற மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு தான் இது. ஃபுல் ரெசிப்பியை நான் வேறு ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் இன்றைக்கி இந்த துண்டு கருவாடு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கருவாடு குழம்பு வச்சாச்சு. அப்புறம் வாழைக்காய் வறுவல், அப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் நான் பண்ணியிருந்தேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றது முன்னாடி நாளே பிளான் பண்ணிடணும். நான் நைட்டே எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டேன். அதனால் மார்னிங் எழுந்திரிச்சு சீக்கிரமாக எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியாவில் உப்புமா தான் செய்ய போகிறேன். இந்த வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ராகி சேமியா அப்புறம் பீனட் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ராகி சேமியா நான் எப்போவுமே அவிச்சி எடுத்துட்டு சர்க்கரை தேங்காய் போட்டு சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் உப்புமா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மார்னிங் லேட்டாக இருந்துச்சு. அந்த டேவே ஃபுல்லாகவே லேட்டாகவே போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் வைப்பாக இருந்துச்சு. எழுந்திரிச்சு எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சாச்சு. லஞ்சு முடிச்சுட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.